பாப்போம். ஒருத்தனை ஒருத்தனை காமிடாடா, ஒருத்தனை காமிடா. நம்ம டைம்ல பீக்ல இருந்த ஒருத்தனை காமிடா, ஒருத்தனை. இல்லடா நீ அது வீக்கெண்ட் மட்டும் பண்ண வரைக்கும் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ட்ராஃபி நிறைய வந்துருச்சுடா நடுவுல. லூசே யூடியூப் அப்டேட்ல இருக்குடா, அதனால வியூஸ் கம்மியா இருக்கு. நீ வேற அது பாரு, பிப்ரவரிக்கு அப்புறம் பாரு. நான் சொல்லடா டேய், நான் வியூஸ்க்காக சொல்ல, நான் இன்ட்ரெஸ்ட்காக சொல்றேன். நான் வியூஸ பத்தியே நான் இல்ல கொண்டே வரல. நீ யோசிய பசங்க அடுத்த கட்டத்துக்கு போவான். நம்ம நீ சனி ஞாயிறுக்கா காத்திருப்பான்ல என்ன, 4 நாள் 3 நாள்ல அவனுக்கு 3 பேரை வாழ வச்சிடலாம். அதை யோசி. எல்லாருக்கும் இந்த மாதிரி காசு இருக்காது போட்டு, அது ஞாபகம் வச்சுக்கோ. அதுதான் மெயினே, இல்லை மெயின் கிரைட்டீரியா அதுதான். இன்னமும் பிஜிஎம் விளையாடுற பசங்க வீட்டு வாடகை கட்ட முடியாதவங்களாம் இருக்கானுங்க. அதெல்லாம் வந்து அது அது புரிஞ்சுக்கிட்டவங்க தான் தலைவன்கள், புரியாதவங்க தலைவனாக ஆகவே முடியாது. அவனோட ட்ரேட்மார்க் ட்ரெஸ் போட்டிருப்பான்னு நினைச்சேன். வாங்க நாய்சேகர், லாங் டைம் நோ சி. தயவுசெஞ்சு உன்னை சி பண்ணவே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லடா. தெரியும்டா, எனக்கும் தான்டா இல்ல. அதனாலதான் லைவ்லயே பாத்துக்கிறேன். வந்து பேசணும்னு இஷ்டமே இல்ல, வந்தா பிளாக்க போட்டு விட்டுறீங்க. எதுக்கு வந்துகிட்டு சைலண்டாவே பாத்துக்கிட்டு போயிடலாம், மரியாதையை காப்பாத்திக்கிட்டு அப்படின்னு. அதாவது மரியாதை உனக்கு. ஹாய் மை நேம் இஸ் ஆல்வின் சதீஷ். என்னோட அக்கௌண்ட் செல் பண்ணி கொடுங்க, மொபைல் நம்பர் சென்ட் பண்ணி முடியல, அர்ஜென்ட் டிஸ்கார்ட் பேஜ் ஃபாலோ பண்றேன். ஸ்பீச் வைட்டி, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சூப்பர் சாட் ப்ரோ. ஆனா நாங்க அக்கௌண்ட் செல் பண்றது இல்ல தல. எங்களுக்கு வேற எங்களுக்கு போல்ட் மட்டும் கொடுங்க, செஞ்சு எடுத்துட்டு ஓடிடுவோம் அக்கௌண்ட். என்ன போல்ட்டு ரெண்டாவது இறக்கிட்டியா? பையனா பொண்ணா? டேய் உனக்கு முன்னாடி எப்படிடா? பொய்யா சொல்லாத நீ, பொய்யா சொன்ன நீ. ஆமா, என்ன வந்தாலும் 7 மாசம் பெரியவ நீ. ஓ உனக்கு முன்னாடி. அப்போ ஒழுங்கா அண்ணன் கூட்டு பழகடா கோமாளி. சரிங்கண்ணே சரிங்கண்ணே. சரி, எங்க ஆளைக்கான என்னதான் பண்ற? ஜிடிஎல் இருந்து விரட்டப்பட்ட, அதுக்கப்புறம் கேம்ல இருந்து விரட்டப்பட்டிய. கேமா இல்ல வேற விஷயத்த பிஸி. உனக்கு ஒரு சரி வேணாம் விடுங்க. சொல்லு. ரோட் சென்னையில இருக்கீங்க? ஆமா ஆமா. உங்களுக்கு அனுப்பி விடுறேன், மதனுக்கு ஒண்ணு அனுப்பி விடுறேன். நம்ம அன்னைக்கு பேசினதெல்லாம் வந்துருச்சு. என்ன வந்துருச்சா? வெரி குட் வெரி குட். அப்புறம் சொல்றேன். சும்மா நடிக்காத, சொல்றா. நாய்சேகர். நீங்க தான் ப்ரமோஷனே பண்ண மாட்டீங்களே, அப்புறம் என்ன? ஒரு காலத்துல வந்து ஜிடிஏவோட கிங்கா. ஏய் ஜிடிஏ நீ வந்து போயிட்டு கத்துக்கிட்டு என்ன பண்ணிருக்கணும்? எங்களை கூப்பிட்டு இருக்கணும். உன்னால வெறும் ஆரம்பிக்கதான் முடியும், சஸ்டெயின் பண்ண முடியுமா? நான் கூப்பிடாம அப்படி இல்ல, அந்த மாதிரி அந்த மாதிரி இல்ல. சி நம்ம எப்பவுமே கண்ட்ரோல் நம்மள்தான் இருந்தா போல்ட்டு. நம்ம வைக்கிற சட்டமா இருக்கணும். நீ போய் யார வைக்கிற சட்டத்துல போய் உட்காந்துட்டு தான் அப்படி இப்படி. அது அங்கதான் ஒருத்தன் வந்து ஒரு 4 பேர் லைவ் பார்த்து நம்மள தூக்கி போய் செய்வானுங்க. ஜெயில போட்டு கக்கூஸ்ல எல்லாம் வச்சு குப்பை தொட்டில எல்லாம் வச்சு அசிங்கப்படுத்தும். அப்படியா? ஆமா, எல்லாமே நடக்குவாங்க. நீ வேற. அப்படியா? ஆமா, அது அழிகிற கம்யூனிட்டிடா இப்போ. ஜிடிஏவா? ரொம்ப சில பேர் இந்த லெஜெண்ட் அவங்கலாம் தான் வந்து அதை ஒரு மாதிரி நல்லபடியா கொண்டு போயிட்டு இருக்காங்க ஆக்சுவலா. ஆமா, லெஜெண்ட் ரொம்ப நாளா போட்டுக்கிறாரா. எப்படிதானோ அது விளையாடுறாரு. நீ சொல்ற தெரியுமா, நம்மளுக்குன்னு ஒரு சார் அவரோட ஃபுல் டைமே அதுதான். அவரு அதை வந்து அவர் பாட்டுக்கு அதை அவருக்கு தெரிஞ்ச பசங்க கூட இருக்கிறவங்க அந்த மாதிரியே ரிலேஷன்ஷிப் கொண்டு போயிட்டு இருக்கு. கார் எல்லாம் வித்து ஜாலியா இருக்கிறாரு போல. கார் எல்லாம் வித்து புதுசா கார் வாங்கிட்டாராம. லாம்பகனி வித்து புது லாம்பகனி வாங்கிட்டாராம. சீப் கார்ஸ், அப்படியே அழுத்து போன கார்ஸ் அதெல்லாம். அதெல்லாம் இருக்கட்டும். நீ ஏன் வந்து ஒரு நாய்சேகர்னே ஒரு இது கிரியேட் பண்ண கூடாது? சர்வர் என்னன்னு? நாய்சேகர் கம்யூனிட்டி, நாய் சிட்டி. அதுல நீதான் நாய் சிட்டிக்கு போட்டு நாய் சிட்டி. எந்த நாய் வராதுடா டேய். கிரியேட் பண்றா வா. டேய் எவன்டா வர மாட்டான்? நாம நடத்தினா ஏன்டா பைத்திய மாதிரி பேசுற? நான் அப்பா ஜிடிஏவே வேணான்னு இருக்கேன். நீ வேற. ஏய் நான் எங்க சுத்திட்டு ஜிடிஏ 5 6 வேற வந்தோன்னா அப்படியே ஒரு செம்ம பூமா இருக்கும்டா. எல்லாம் ஜிடிஏ 6 தானே சொல்லுவாங்க. ஜிடிஏ 6 வந்தா ஆடலாம். நீ அவார்டு பாத்தியா? இந்த அவார்டு கடன் அவார்டுல எல்லாம் ஜிடிஏ கேமர்ஸ் எல்லாம் இருக்கானுங்க. ஆமா ஆமா, லைவ் 3 வருஷத்துக்கு முன்னாடி லைவ் போட்டவன், 4 வருஷத்துக்கு முன்னாடி லைவ் போட்டவன், அந்த மாதிரிதான். நீ வேணா, அதாவது இப்ப நான்லாம் எப்படி
என்ன இந்த இடத்த விட்டு போறீங்களா? நான் தான் இந்த இடம் அந்த மாதிரி நீயும் ஒன்ன இந்த இடத்த விட்டு துரத்துவாங்களா? ஜிடிஏவே நான் தான்டா அப்படின்னு இருக்கணும். நீங்க ஜிடிஏ பாத்துக்கிறதுக்கு நான் பிஜேபி பாத்துக்கிறதுக்கு இருப்பேன். ஆல்ரெடி இந்த கடை தான் நல்லா போகுது, நானே வந்து அந்த கடை வேணாம்னு சொல்லிட்டு இந்த கடைக்கு வரேன். இல்லடா நீ எதுக்கு திருப்பி ஏய் சும்மா எல்லாமே பண்ணுண்டா. ஒன்னே பாரு, மக்கள் இப்பெல்லாம் வந்து நிறைய எதிர்பார்க்கறாங்க. நாங்களே பாரு போடுறோம். இப்ப நாங்களே என்ன பிராங்க் புஷ் பட்டோ பண்றோம், வார் போடுறோம், அதுக்கு சண்டையை மூட்டுறோம், அதுக்குள்ள நாங்களே அடிச்சுக்கிறோம், நாங்களே சமாதானம் வாங்கிக்கிறோம், வேணும்னு கிக் அவுட் பண்றோம், சேர்த்துக்கிறோம், வர வைக்கிறோம். அந்த மாதிரி நாங்களே டபுள் பஸ்ஸால காட்டுறது இல்லை. அந்த மாதிரி தான் ஜிடிஏ ஒரு ஒரு கேம் ஆகி போனா எல்லாம் தான். பாரு பிசி கேம்லாம் ஆடாது, ஆர்பி ஆடாத, ஜிடிஏ கேம் ஆடு, நான் ஸ்டோரி ஆடு, பிசி கேம் ஆன்லைன் ஆடு, இதெல்லாம் ஆடுற ஃபோர்ஸ் ஆடுறனால ஜிடிஏ ஆன்லைன் ஆடுறா. நீ ஆர்பி அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள வராது, அவ்வளவுதான். ஆன்லைன் ஆடு, ஜிடிஏ ஆன்லைன் செமையா இருக்கும், ஜாலியா இருக்கும். இருக்குதுலே நான் எழுதுனா மட்டும் தான் கண்டென்ட் ஆர்பி நல்லா இருக்கும். வேற எவன் எழுதுனாலும் நான் எழுதுற கண்டென்ட் தான் எப்படி இருக்குது மண்டே பிடிச்சிக்கிற மாதிரி. அந்த மாதிரி உங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் அதுக்கு எழுதுறதுக்குன்னா என்கிட்ட கூட நான் பாத்துறேன். கண்டென்ட் மேக்கிங்லாம் நீங்க கிடையாது, நீங்க எல்லாம் காமெடி ஃபெலோஸ். ஆர்பினாலாம் இவரு கரண்ட் சினாரியோ ஆர்பி பண்ணுவேன். தளபதி விஜய் வருவாரு தெரியுமா? ஆமா, ஆப்போசிட்ல யாரு, ஆப்போசிட்ல எதிர்கட்சி யாரு இருக்கவங்க தெரியுமா? தலையா இருக்குவாங்க. எப்படி அப்படியே பத்த விட்டுருவாங்க கிரிட்டுன்னு, ஒரு 4 வாரத்துக்கு பத்திட்டு இருக்கடா அப்படின்னு. எப்படி அதுவும் தலை எப்படி வர்றாரு, F1 ரேசிங் கார்ல என்ட்ரி கொடுக்குறாரு, மங்காத்தாவரத்துல நடுவாரத்துல வருவாரு, அந்த மாதிரிலாம் கொடுக்கலாம். அதுதான் எடிட்ல பண்ணிக்கலாம். இல்ல ரோன் தான் தலை கேரக்டருக்கு வரணும். 50 வயசு ஆகுது, அவரை போய் ரோகன் என்ன ரோன் ப்ரோ ரோகன் கூப்பிட்டுக்கிறான். சொல்லு ரோகன் கூப்பிட்டுறான், அது வரைக்கும் ஓகே. அப்படி ஐயோ டேய் அநியாயம்டா. அதான் பாத்தீங்களா கொழுப்ப பாத்து கைஸ், சீன் காட்டுறாங்க கைஸ் நம்ம முன்னாடி. சரி விடுங்க கைஸ், நம்ம இவனை செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாட் அ பிக் டீல் கைஸ். அழுவ வைக்கணுமா நீங்க, போல்ட் அழுவ வைக்கணுமா? யாருக்கா பார்க்கணும் ஆசையா இருக்கா? அப்பெல்லாம் போல்ட் அழுவான். என்ன போல்ட் இஸ் கிரையிங் நாங்க சிரிச்சிட்டு இருப்பேன் தனியா, கடைசி மியூட் போட்டு சிரிச்சா நீ அழுவுற வீடியோ இருக்கு காட்டா? வீடியோவா? ஆமா திட்டி போடா ப்ரோ. பட் ஆனா வரமாட்ட ப்ரோ, போக ப்ரோ. அவன் கிடைக்கிறான் ப்ரோ, அவன் அப்படிதான் அப்படின்னு கிளவியாட்ட பேசிட்டு போயிடுவான் ப்ரோ. ப்ரோ அப்ப நானும் மெசேஜ் பண்ணிட்டு இருப்பேன், நானும் போல்ட்டோம் மச்சான் அழு மச்சான், இன்னும் நல்லா அழு மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். மச்சான் இது வேணுமாடான்னு கேட்போம், இன்னும்டா வேணும்டா அப்படின்னு வேறையா இருக்கும். இன்ஸ்டாகிராம்ல இலக்கியா வீடியோ அனுப்பிச்சிருக்கேன்னு உள்ள போய் பார்த்தா அடே இன்னும் நல்லா அழுடா, இன்னும் நல்லா அழுடா, இன்னும் நல்லா அழுடா. என்னடா நீ இலக்கியா வீடியோ அந்த சமயத்துல நாங்க செம்மையா கண்டென்ட் கிரியேட் பண்ணுவோம். நானும் போல்ட்டோம் வெறியா. போல்ட் தன்னைத்தானே தப்பு பண்ணிக்குவான், அதை நான் அப்படியே கண்டென்ட்டா மாத்திடுவேன் கிரிட்டுன்னு. அதை வச்சு நாங்களாம் ஃபன் பண்ணிட்டு இருப்போம். இதெல்லாம் வந்து எங்களுக்கு ஏர்லி ஸ்டேஜஸ். அதுக்கப்புறம் போல்ட் வந்து பெரிய புலி ஆயிட்டான். அதுக்கப்புறம் நாய் சேகரானா, அதுக்கப்புறம் நாய் மட்டும் அதுல இருந்து பிடிக்கிட்டாங்க, சேகர் ஆயிட்டாங்க. ப்ரோ நான் அந்த டைம்ல இல்ல ப்ரோ, கருமோ அதான் ப்ரோ எனக்கு எல்லாம் எரிச்சல். சத்தியமா ப்ரோ நான் இல்ல ப்ரோ, எனக்கு எல்லாம் கடுப்பா இருக்கு ப்ரோ. நான் இருந்திருக்கணும் ப்ரோ அந்த சமயத்துல. கரெக்டா அந்த டைம் தான் நீ வந்து அப்ப ஆர்பிக்குள்ள வந்து சர்வர் குள்ள எல்லாம் வந்து அந்த எக்ஸாக்ட் அந்த டைம் தெரியுமா? அது டைமிங் அடிச்சு என்னடா காமெடி பண்றீங்க வாங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் பிடிச்சி ரோஸ் பண்ணி விட்டு இருப்பேன் நான். கடுப்பு ப்ரோ, கோல்டன் பீரியட் அதெல்லாம். ஏய் போல்ட் நான் பல தடவை சொல்லியிருக்கேன், போல்ட் அப்படி மட்டும் சொல்லிடாத போல்ட் ப்ளீஸ், டோன்ட் டெல் லைக் திஸ். அப்படி ஒரு பீரியடே கிடையாது, அதை உருவாக்கணும் நாம தான், அது ஞாபகம் வச்சுக்கோ. அதுதான் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும்ல அந்த டைம்லாம் எப்படி இருக்கும் அப்படின்ற கிடையாது. எப்பவே பிரசன்ட் தான். நான் அப்பா கூட இல்லடா, நீ அந்த பாட் ஸ்குவாட் எல்லாம் கிரியேட் பண்ண டைம்ல கூட நான் கிடையாது, அதுக்கு முன்னாடியே நான் வந்து கிளம்பியாச்சு. அத சொல்லல நானு, நான் இந்த நாய் சேகர சொல்றேன்டா பைத்தியம், நாய் சேகர சொல்றேன்.
எந்த பீரியடுமே ஓ நாம கிரியேட் பண்றதுதாங்கிறேன். நான் நாம என் எஃபர்ட் பீரியட்லாம் போடுறோம். சொல்லவேடா எந்த எப்பவுமே எந்த எப்படின்னா உன்கிட்ட இருந்து வந்த ஆடியன்ஸ் அப்படி நம்மளுக்குள்ள மிக்ஸ் ஆகி தான் இருக்கும் ஆக்சுவலி ஆடியன்ஸே பார்த்தனா ஆடியன்ஸ் இல்லடா, என் ஆடியன்ஸ் ஆடியன்ஸ் எல்லாம் நம்ம தமிழ் ஆடியன்ஸ் போய வேண்டியதுதான். எல்லாம் ஒரே ஆடியன்ஸ் தான். இங்க இருந்து ஆமா போல்ட் அழுகுறான்னுவான், அங்க போயிட்டு ப்ரோ ஏன் ப்ரோ போல்ட் திட்டுறீங்கன்னுவான், அங்க போயிட்டு ஏன் ப்ரோ மதன் ப்ரோ உன்னை திட்டுறாங்க. எல்லாம் ஒரே ஆடியன்ஸ் தான். ஆடியன்ஸ் என்னன்னா கொஞ்சம் எங்கேஜிங்கா வச்சுக்கனால இந்த என்னன்னு பார்த்துட்டு இருப்பாங்க, அவ்வளவுதான். எல்லாரும் ஒரே ஆடியன்ஸ் தான்டா. என்ன பார்க்குறேன் உன்னை பார்ப்பான், உன்னை பார்க்குறேன் என்ன பார்ப்பான். என்ன எனக்கு லைக் போடுவான், உனக்கு போட மாட்டான். எனக்கு சூப்பர் சாட் போடுவான், உனக்கு போட மாட்டான். அவ்வளவுதான். மத்தபடி எல்லாம் 1500 பேர் பாத்துட்டு இருப்பானுங்கடா. மத்த எல்லாம் ஸ்ட்ரீம் வருது. எண்ட் பண்ணும்போது 3 மணி நேரத்துக்கு அப்புறம் ஸ்ட்ரீம் எண்ட் பண்ணுவோம். 40,000 வியூஸ், ம் 800 rupees சூப்பர் சாட். இல்லடா, ஆக்சுவலா அந்த இதெல்லாம் நான் அப்போ ஏதோ நான் ப்ராப்ளம் இருக்கும்போது நீ 2000 3000 எடுத்துன்னு சொல்லுவாங்க. ஏமன் வந்து சூப்பர்ரா அப்படின்னு அவனை அதை கண்டினியூ பண்ண சொல்றா, வந்தவொடனே நான் மறுபடியும் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன் ஏமன் கிட்ட. நான் ஆக்சுவலி அவன்கிட்ட ரொம்ப கேட்டேன், ஏமன்ட்டியும் வந்து மீட் பண்ணலாமா என்ன ஏதுன்னு. அங்கெல்லாம் நீ எதுக்கு, வேணாம்னு சொல்லிட்டியா? அங்கெல்லாம் எதுக்குடா கர்மா, நீ நினைக்கிற மாதிரிலாம் இருக்குது, படத்துல காமிக்கிற மாதிரிலாம் இருக்குது. அது பரவாயில்ல, எப்படி இருந்தா என்ன, அது ஒன்னும் ப்ராப்ளம் அதெல்லாம் இல்ல. தேவையில்ல தேவையில்ல. அதான் டேய் அதெல்லாம் தூக்கு தண்டனை கை தானே, அங்கேயே இருப்பாங்க, வந்து பார்த்துட்டு போவாங்க. நான் வந்துருவேன்டா டேய், அம்மாடி தெரியல தாய். எனக்கு, அடுத்த 10 வருஷத்துக்கு சரி அம்மா பைத்தியம். அது அப்போதைக்கு ஒரு கரண்ட் சினாரியோட, அவ்வளவுதான்டா. ஏதாவது இப்ப எங்கேயாவது பேச்சுவாக்குல ஏதாவது இருக்கா பாத்தியா? எனக்கு என்ன, நாங்க வந்து பாத்துட்டு நான் அன்னைக்கே சொன்னேனேடா, படிச்சு சொன்னேன் அப்படின்னு ஒரு 4 வார்த்தை கெத்தா அட்வைஸ் கொண்டு போலான்னு. நான் தான் அவனுக்கு அங்க என்ன சொல்லிருப்பேன்னா, இந்த கண்டென்ட் பண்ணுடா போல்ட்டு, அப்பதான் அடுத்து போவேன்னு உனக்கு லெசன் எடுத்துருப்பேன். நான் இடிச்சிருப்பேன், சொல்றது கேள்றா அப்படின்ட்டு இருப்பேன் நானு. நான் சொல்ற மாதிரி கேள் போல்ட்டு. நீ என்ன பண்றனா, இப்போ திடீர்னு மதனோட என்ட்ரி அப்படின்னு சொல்லி ஜிடிஏல வந்து நீ ஒரு பிரசன்ட்ல இருந்து ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்றா, நான் வேற ஒரு அடுத்த இதுல நான் எழுதி தரேன் போல்ட்டு அப்படின்னு ஏமன் எழுதி கொடுத்துருப்பேன் நானு. நான் அது என்னன்னு அப்புறம் சொல்றேன் சரியா? இதான் அதுக்கெல்லாம் நிறைய பிளான் வச்சிருக்கேன். என்னோட கதையை படமா இருக்கு புரியாடா? அப்படி நடச்சா நான் எனக்கு ஓடாதா? ஓடாதடா. ஓடுற மாதிரி நான் நிறைய கதை சொல்றேன்டா, கடைசி ட்விஸ்ட்ல வர மாதிரி. ஓடுற மாதிரி ஏதாவது பண்ணு. நீ பப்ஜில 10 பேரை சுட்டதெல்லாம் எடுத்து தியேட்டர்ல போட்டா அவன் வந்து பாப்பான். உண்மையா வேணா நீ வேணா போய் சுடு, யார் வேணா. நீ ஒரு 50 வயசு ஆகி நீ அதுக்குள்ள நிறைய சாகசம் பண்ணிருப்பல, எல்லாத்தையும் ஒரு கலெக்ஷன் தேவை. இதெல்லாம் வந்து ஒரு 2 நிமிஷம் சீன் தான். ஆமா நான் வேற அப்பா இல்ல, அப்ப வேற பொது வாழ்க்கையில இருப்பேன். அப்போ கரெக்ட். ரோன் ப்ரோ தான் சொல்லுவாரு, ரோன் ப்ரோ தான் அப்ப மாஸ்டரா இருப்பாரு, மாஸ்டர் ஸ்ட்ரோக் பண்றவரா இருப்பாரு. சொல்லுவாரு இந்த மாதிரி இந்த சமயத்துல இதை பண்ணா நம்ம இங்க போயிடலாம் அப்படின்னு. முதலமைச்சர் ஆகிய நான் அப்படின்னு பண்ணி எடுப்ப தெரியுமா? படம் லான்ச் ஆகும். ஓகே, எதுக்கு வந்து இப்பதான் தெரியுது. சரி நீ தான் யூடியூப்ல இல்லையாடா, இப்ப நான் உள்ள போய் என்னடா பிரச்சனை, நீ இருக்க மாட்ட. நான் போனாலும் ஒன்னும் பண்ணுவேன். நீ பாரு 50 வயசுல சிஎம்ஐ பாருங்க கைஸ், நான் இப்போ ஒரு பெட்டிஷன் சைன் போடுறேன். கமான் கைஸ், 20,000 லைக்ஸ் வந்துச்சுன்னா இந்த பெட்டிஷனை நான் சைன் போடுவேன். 30,000 சூப்பர் சாட் கோல் இன்னைக்கு அடிச்சோனா. இல்ல நீ யோசிச்சு பாரு, போய் அதாவது அந்த மாதிரி ஆயிட்டு போய் லைக்ஸா கேட்டு இருப்பாங்க. சி ஓட்டு தானே கேட்பாங்க. ஓட்டுங்க. ஓகே, 20,000 ஓட்டு தொட்டுட்டோம் இந்த தொகுதியில. சரி போல்ட்டு, சரி நீ யோசி போல்ட்டு. ஏன் போல்ட்டு துண்டு வீடியோ அள்ளி கிள்ளி குடிச்சவன்லாம் என்னவோ இருக்கான், நாம இருக்கக்கூடாதா போல்ட்டு? யார் நம்மள இருக்கக்கூடாதுன்னு சொல்றது? நாம தானே எதிர்காலம். மக்களுக்காக பல தடவை சரி செஞ்சிருக்கேன். எதிர்காலம் நம்ம தானே. பல போராட்டங்கள் ஈடுபட்டு இருக்கேன். அப்படியே இருக்கட்டும். மிஸ் ஆலாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். நாங்களே நம்புறோம், நாங்க எங்களையே நம்பிக்கிறோம். வரலாறு அப்படிதான் எழுதுவோம் திருத்தி. பின்ன நீ எப்படி நாளை சந்தேகம் தெரியவா போது, மக்களுக்காக பல இன்னலுக்காக போயிட்டு வந்தாரு. அடுத்த சந்தேகம் தெரிய போகுது. 100 வருஷத்துல நம்ம எல்லாம் யாருன்னு கூட எவனும் நாய்க்கும் தெரியாது. இப்ப சொல்லுவாங்க என்ன மீட் பண்ண வந்தாரு போல்ட்டு அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. ஆமகிரி சாப்பிட்டாரப்போ போல்ட்டு அப்புறம் சொல்ல வருது, ஏன்டா அவன் அவன் எதுக்கு ஆமகிரி சாப்பிட்டா இல்ல சாப்பிட்டாரு மதன் வச்சு சாப்பிடுவாங்க.
இவன் வேற பயங்கரமா சொல்றான் ப்ரோ. அதுவும் பிளான்ஸ் இன்னைக்கு என்ன அல்டிமேட் ராயல் புஷ்னு போட்ட காலையில இருந்து எதுவுமே பண்ணல. போனேன்டா 4 மேட்ச் விளையாண்டேன், கடுப்பாயிடுச்சு வந்துட்டேன் அப்படியே. ஏய் அது என்னடா சவச்சவன், அதெல்லாம் நான் ஒரு நாளைக்கு 5 மேட்ச் தான் வர முடியும். லெஜெண்ட் போறதுக்கு வெறும் 3000 பாயிண்ட் தான். அந்த 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் அடி வாங்கினதுக்கு காரணமே அந்த அல்டிமேட் ராயல் தான். நார்மல் கடைசி வரைக்கும் உருட்டாதான் இருக்கும் போல. அது வராது. இருக்குடா பிசில இருக்குடா, பட் ஆனா பிசிலயும் இருக்கு. ஆனா அது அது எப்படின்னு சொல்ல தெரியல எனக்கு. நான் சொன்னா அது தப்பா இருக்கும், வேணாம். ஏன் இல்லடா, அது சில விஷயம் வந்து நம்ம டைரக்டா சொல்லி எவ்வளவு பேரால அஃபோர்ட் பண்ண முடியும் ஒரு பிசிய, கரெக்டா? அது ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் உண்மை. அதனால வேலரன்ட்னு ஒரு கேம் இருக்கு, அதுதான் நிறைய பேர் பிசி கேமரா ஆடுறாங்க. ஏன்னு சொல்லு. ஏன்னா அது வந்து 1050 கிராபிக்ஸ்ல கூட ஒர்க் ஆகும் அந்த கேம். சோ அது எல்லாமே லோ எண்ட் கேம். அதெல்லாம் நீ ஹை எண்ட்லயும் ஆடலாம், அத நீ லோ எண்ட்லயும் ஆடலாம்ன்ற மாதிரி அவன் அந்த ஒரு இது கொடுத்துருக்கான் உனக்கு ஆப்ஷன். இது வேலரன்ட் டிடிஎம் மாதிரி டாடி உண்மையாலுமே. இல்ல அது ரொம்ப நல்லா இருக்கும் கேம். பட் ஆனா அது மோஸ்ட் அஃபோர்டபிள் கேம். அது அதெல்லாம் 10 நிமிஷம் பார்க்க முடியல, போர் அடிக்குது. என்னடா ஒரே சந்துக்குள்ள போய் ஒரே சந்துக்குள்ள போய் எவ்வளவு சுடுவா? ஒரே சந்துக்குள்ள போய் எவ்வளவு சுடுவா? ஸ்ட்ரீம் பண்ற கேம் இல்ல, புரியுதா உனக்கு? ஒரு பொசிஷன் எடுக்க முடியல, ரொட்டேஷன் பண்ண முடியல, கார் எடுக்க முடியல, பறக்க முடியல, சாவ முடியல, ரீவைவ் பண்ண முடியல. ஒரே ஒரு பொந்து வந்தவனுக்கு இருக்குன்னு எவ்வளவு நேரம் அந்த வந்தவனுக்கு இருக்கு அழுத்திட்டே இருப்பார். ஐயோ அம்மாடி முடியாதா சாமி. ஒரு ரிலாக்ஸேஷன் இல்ல, ஒரு மிட் இல்ல, லோ இல்ல, ஹை இல்ல, ஒரே பத்தியா ஒரே டெம்போ தான், கசக் அவ்வளவுதான் முடிஞ்சு. அதனால பிடிக்கிறது. ஃபோர்ஸா கூட பாரு, சும்மா எவனா போயிட்டே இருக்கிறது. ஸ்டியரிங் வீல் வச்சு ஓடணும்டா நீ. அது ஸ்டியரிங் வீல் நான் வேணா உனக்கு கொடுத்துறேன், நான் ஃப்ரீயாவே கொடுத்துறேன், என்கிட்ட இருக்கு ஆக்சுவலா. நீ ஸ்டியரிங் வீல் வச்சு ஓட்டுற. எனக்கு இந்த மிஷின் வந்திருக்கு, ஸ்டியரிங் வீல் வாங்கி தரேன்னு சொல்லிருக்காங்க. 3.5 lakhs அல்டிமேட் ராயல் டாப் 100 புஷ் பண்ண வாங்கிடுவேன் நானே. அது ஏன்டா வாங்குறேன், நானே கொடுத்துறேன்டா கேட்டேன். அதெல்லாம் உங்ககிட்ட இல்ல, எங்க ஒன்று இருக்கு, சேர் எல்லாம் இருக்க மாதிரி இருக்கா உன்ட்ட மோட்டரைஸ்டு, உடனே விடுவேன். அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா அட்டாச்மெண்ட் தான்டா, சேர் வந்து தனியா வாங்கி கொடுக்க சொல்லு. இல்ல அது செட்டே போல்ட்டு ஒரு செட் வரும் தெரியுமில்ல. நீ ஃபேஸ் கேம் போட்டு லைவ் போடுவியா? இந்த மாதிரி நான் வந்து பின்னாடி கேமரா வச்சிடுறேன். பேசாம ஒண்ணு சொல்றேன்டா, ஹெல்மெட் போட்டுடுறா. கார் ஓடணும்னா ஹெல்மெட் போட்டு ஓடணும். ஆமா கரெக்ட் இல்ல. ஐயோ போல்ட், ஆமாடா போல்ட். ஆமா அந்த ரேசிங் ஜாக்கெட் அதெல்லாம் வந்து இல்ல, அதாவது மக்களுக்கு வந்து நம்ம அந்த சமயத்துல நல்லதா சொல்லி கொடுக்குறோம். கார் ஓட்டும் போது ஹெல்மெட் போட்டு தான் ஓட்டணும்னு. ஆமா போல்ட்டு. ஐயோ இவ்வளவு நாள் இது தெரியாம போச்சே. வளரும் இளைஞர் ஏசிய 16ல வச்சு அப்படியே 16ல ஏசி வச்சிட்டு இளைஞர்களுக்கு வந்து ஒரு முன்னோடியா இருக்கணும்னு. கரெக்ட். இதுக்கு தான்டா உன்கிட்ட பேசணுங்கிறது. வெரி ஏதோ ஒரு ஐடியா கொடுத்து சூப்பர். ஹெல்மெட்டை போட்டு கரகரன்னு போட்ட வேண்டியதான் ஃபேஸ் கேம். நானும் ஃபேஸ் கேம் போடணும்டா போல்ட்டு. பேசவும் தெரியாது, டீமுக்கு ஆச்சு, ஸ்ட்ரீமுக்கு கையில கலகலி ஆடி வேண்டியதான். தாம் தரிக்கிடு தீம் தரிக்கிடு தோம் தரிக்கிடு லம் தரிக்கிடு தாம் தரிக்கிடு தீம் தரிக்கிடு தோம் தரிக்கிடு லம் தரிக்கிடு தாம் தீம் தோம் லம் தம் தம். அவ்வளவுதான். ஆமா இல்ல, இவ்வளவு நாள் பத்தியா? இதுதான் போல்ட்னா சும்மாவா? வந்தாலே அதுல ஒரு இதாதான் வந்திருக்கான் பாருங்க. மாஸ் மரணம், மாசி மரணம். போட்டு எனக்கு இந்த மாதிரி நின்னு பேசுறோம் பாத்தியா, இந்த மாதிரி நின்னு பேசுறது கூட எனக்கு பிடிக்குது. ஆனா வார் நடத்த பிடிக்கல. அது என்னதான் வியூஸ் இருந்தாலும் எனக்கு அது பிடிக்கல, ஏன்னு தெரியல. நீ அது வீக்கெண்ட் மட்டும் பண்ண வரைக்கும் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ட்ராஃபி நிறைய வந்துருச்சுடா நடுவுல. யூடியூப் அப்டேட்ல இருக்குடா, அதனால வியூஸ் கம்மியா இருக்கு. நீ அது பாரு, ஃபெப்ரவரிக்கு அப்புறம் பாரு. நான் வியூஸ்க்காக சொல்லடா டேய், நான் வியூஸ்க்காக சொல்ல, நான் இன்ட்ரெஸ்ட்காக சொல்றேன். நான் வியூஸ பத்தியே நான் இல்ல கொண்டே வரல. நீ யோசிய பசங்க அடுத்த கட்டத்துக்கு போவான். நம்ம நீ சனி ஞாயிறுக்கா காத்திருப்பான்ல என்ன, 4 நாள் 3 நாள்ல அவனுக்கு 3 பேரை வாழ வச்சிடலாம். அதை யோசி. எல்லாருக்கும் இந்த மாதிரி காசு இருக்காது போல்ட்டு, அது ஞாபகம் வச்சுக்கோ. அதுதான் மெயினே. இல்லை மெயின் கிரைட்டீரியா அதுதான். இன்னமும் பிஜிஎம் விளையாடுற பசங்க வீட்டு வாடகை கட்ட முடியாதவங்களாம் இருக்கானுங்க. அதெல்லாம் வந்து அது புரிஞ்சுக்கிட்டவங்க தான் தலைவன்கள், புரியாதவங்க தலைவனாக ஆகவே முடியாது. இதுக்கும் நான் பதில் வச்சிருக்கேன், ஆனா சொல்ல வேணாம் பாக்குறேன். அவ்வளவுதான். சொல்லு தப்பு இல்லை, சொல்லு புரிஞ்சுக்கலாம். உன் பாயிண்ட் ஆஃப் வியூ ஒண்ணு இருக்குல்ல, சொல்லு என்னன்னு கேட்டு. உனக்கு எது வருதோ அதான்டா பண்ணணும்.
அல்டிமேட் எண்ட் ஆஃப் த டே இல்ல நீ எதுல ஏதான ஒரு விஷயம் எல்லாமே ஒரு விஷயத்துல பெஸ்டா இருக்க மாட்டாங்க. எல்லாரும் என்டர்டெய்னரா இருக்க முடியாது. எல்லாரும் எல்லாருக்கும் அது ஒன்னு யோசிச்சுக்கோ. பேச முடியாது. எல்லாருக்கும் ஆசை இருக்கும்ல. அவங்களும் அந்த ஆசையை வந்து நம்ம வந்து முளையிலே கிள்ளக்கூடாது. அவன் முயற்சி பண்றதுக்கு நம்ம ஒரு பாதை அமைச்சு கொடுக்கணும். பாதை அமைச்சு கொடுத்துட்டு வரலன்னா அப்புறம் தட்டு விட்டு வெளியே போட அப்படின்னு. ஆனா பாதையே அனுப்பிச்சாலும் கொடுக்கக்கூடாது. எனக்கே பிடிக்காதுடா பார்க்கவே. ஆனா என்ன பண்றது, இதை வச்சுதான் பாஸ்கெல்லாம் செட்டில் பண்ணேன். இருக்கட்டும், ஜாலியா இருக்கட்டும். சின்ன பையன் ஜெயிக்கிறான், வாங்க 1 லட்சம் அசால்ட்டா ஜெயிச்சுட்டு போயிட்டு இருக்கிறான். போடா மயிருன்னு பாத்தியா இல்லையா? சப்பையா ஜெயிச்சுட்டு போறான். ஓடாங்கிட்டு ஒன்னுல ரோன் வந்து ஒன்னு ஜெயினாரு. 1.5 வருஷம் போறான்டா பங்கு ஒரு M4 வாங்குறதுக்கு. ஒன்னு ஜெயிச்சா M4 வாங்கிட்டு போயிட்டான். 1 லட்சம் டோர்னமெண்ட் ஜெயிச்சான். அவ்வளவுதான். லாங்கிட்டிவிட்டியை பத்தி சொல்றேன்டா. இது வந்து டெம்பரரி தான்டா. நீ என்னதான் சொல்ல, இது எல்லாமே அவங்களுக்கு டெம்பரரி தான். இப்போதைக்கு அவங்களுக்கு இந்த அமௌண்ட் ஹெல்ப் பண்ணும்டா, நான் ஒத்துக்கிறேன். இப்போதைக்கு அது ஹெல்ப் பண்ணும். பட் லாங் டேர்ம்ல அவங்களுக்கு வந்து அது ஹெல்ப் பண்ணுமா? நான் வந்து இது வந்து ஒருத்தருக்கு பசியில சோறு கொடுத்தா போதும் போ. அதுக்கப்புறம் என்ன பண்றது? அப்புறம் செத்த பேருக்கு போய் பாலா ஊத்திட்டு இருப்பேன். போதைக்கு இருக்கட்டும், ஜாலியா இருக்கட்டும். நான் என்ன சொல்றேன், போர் ஆட வேணாம்னு சொல்ல. போரும் ஆடுங்க. உங்களுக்கு வேற என்ன ஹெல்ப் பண்ணுமோ, உங்களை லாங் டேர்ம்ல எது சாப்பாடு போடுமோ அதையும் பண்ணுங்க. அவ்வளவுதான், சிம்பிள். பேலன்ஸ் பண்ணுங்க. அவ்வளவு பேர் இருக்கானுங்க. ஏன் 4-5 பிசினஸ் ஹேண்டில் பண்ணிட்டு மல்டிபிளா வந்து மாத்தி மாத்தி ஹேண்டில் பண்றவங்க இருக்காங்க உலகத்துல. இதையும் அந்த மாதிரி தான் அப்ரோச் பண்ணணும். அது மாதிரி இருக்கானுங்களே. காலைல வந்து இந்த மாதிரி அது பேர் என்ன, சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு காலேஜுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து வாராடி ஜெயிச்சு வீட்டுக்கு பண்றவங்களும் இருக்கதான் செய்யறாங்க. எல்லாமே இருக்காங்க. ஏதோ அப்படிதான் தம்பி, நமக்கு கிடைச்ச மாதிரி உண்மையாலுமே வந்து லக்கெல்லாம் இவங்களுக்கு கிடைக்கல. அது நல்லா யோசிச்சுக்கோ. நம்மலாம் லாக்டவுனை யூஸ் பண்ணி கிரிப்ட் ஆயிட்டோம், தெரியுமில்ல? அப்ப எல்லாம் வேடிக்கை பார்த்தானுங்க, நம்ம மட்டும் தான் உழைச்சிட்டு இருந்தோம். ஞாபகம் வச்சுக்க. எல்லாம் சட்டிக்குள்ள கை விட்டுட்டு இருந்தாங்க, நம்ம மட்டும் ராத்திரி போல ஸ்ட்ரீம் போட்டோம். அதனாலதான் நம்ம எல்லாம் உயிரோட இருக்கோம். பாத்தில இருக்கு. நீ நம்ம டைம்ல பீக்ல இருந்த ஒரு யூடியூபர் காட்டு, ஒருத்தனை காட்டுறா பாப்போம். ஒருத்தனை காமிடா. நம்ம டைம்ல பீக்ல இருந்த ஒருத்தனை காமிடா போதும். ஒருத்தன் கூட ஆச்சரியமா இருக்கு எனக்கு. இப்ப எவனாவது ஒருத்தனா தப்பிப்பான்ல போல்ட்டு, ஒருத்தனா தப்பிப்பான்ல. அந்த டைம் நம்ம எவ்வளவு பேரோட வைத்திருச்சல வாங்கிருப்போம்னு எனக்கு தான் தெரியும். உனக்கு தெரியும், எனக்கு தெரியும். சரிடா, பட் இருந்தாலும் அந்த டைம்ல நமக்கு வந்து நம்ம 5 லட்சம் இருந்தோம்னா சில பேர்லாம் 70,000-80,000 எடுத்தாங்க. ஞாபகம் இருக்கா? 1 லேக்ல எடுத்தாங்க. அவங்களாம் கூட காணும் பாரு. ஒருத்தனை கூட காணும் பாரு. உனக்கே தெரியும்ல, உன்னோட குரூப்லயே எவ்வளவு பேர் இருக்கானுங்க. ஒருத்தர் கூட சஸ்டெயின் பண்ணலடா. அப்படியே போயிட்டு வாஷ் அவுட் ஆயிட்டாங்க எல்லாரும். ஏன் சொல்லு? ஏன் நீ வாஷ் அவுட் ஆகலையா? ஏன் சொல்லு? ஒய் கரெக்டான ரீசன் சொல்லு பாப்போம். ஒய்னு நான் ஆக்சுவலி பிராங்கா சொல்லுவேன். நான் இது ஒத்துப்பியா இல்லையான்னு எனக்கு தெரியாது. எனக்கு ஆக்சுவலி டைம் கிடைக்கல. ஃபுல்லா முன்னாடிலாம் இல்ல, ஒரு 7-8 hours நான் தொடர்ந்து நைட்டு போடுவேன்டா. நைட்டு 8 மணிக்கு ஆரம்பிச்சா 3 மணி வரைக்கும் நான் வந்து லைவ் போடுவேன். என்னதான் பண்ற? கல்யாணம் பண்ணேன். இல்லடா, உண்மை அதுதான். நீ நம்புறியோ இல்லையோ, 24 நாள்லாம் எப்படா நீ வந்து கல்யாணம் பண்ணுவ? இல்லடா, அதுக்கப்புறம் ஒர்க்கும் நான் மாறினேன்டா. கம்பெனி மாறினேன். அந்த கம்பெனில எனக்கு வந்து ஹையர் ரோல், ஹையர் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஹையர் பே, ஹையர் ப்ரெஷர். கம்பேர் டு திஸ் இன்கமும் நான் வந்து பாப்பேன்ல, எனக்கு யூடியூப்ல இது எனக்கு வர்த்தா, இல்லாட்டி நான் வந்து அப்படியே இருக்கலாமா? ஏன்னா என்னால நைட்டு 7-8 hours நான் அப்படியே மாட்டிப்பேன். நான் ஒர்க்னா நான் கொஞ்சம் 10 ஒய்ஃபை பார்ப்பேன், குழந்தைய பார்ப்பேன், வருவேன் அப்படின்னு இருக்கும். பட் ஆனா ஸ்ட்ரீம் பண்ண ஆரம்பிச்சேன்னா ஃபேஸ் கேம் போட்டிருப்பேன், பின்னாடி எல்லாம் வருவாங்க, ஒரு மாதிரி இருக்கும் நான் நம்மளுக்கு. ஆமா, உண்மைதான். ஏன் போடுறது இல்லைன்னு பாத்துக்கோ. கடைசியில எல்லாமே என் ஐடியா தானே ஒர்க் ஆகுது. இல்லடா, டெடிகேட்டடா இருக்கும்டா. ஃபுல் டைம் இதுதான் எடுத்துட்டோமா அவ்வளவுதான். மார்னிங் டு ஈவினிங் இதே நினைப்பாதான் இருக்கணும். ரவுண்ட் த கிளாக் இதே நினைப்பாதான் இருக்கணும். ஆனா அந்த டைம், அந்த காலத்து ஸ்ட்ரீமர் முன்னாடி கூட உனக்கு பரவாயில்ல, உனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அவ்வளவு இருக்காது. ஏன்னா வந்து கூட ஒரு 4-5 பேர் இருப்போமா மேக்சிமம்.
நான் அந்த சர்க்கிள்லயே யாரையுமே சேர விட மாட்டோம். ஆமா உனக்கே தெரியும் அந்த டைம்ல ஆமா ஆமா அந்த ஸ்குவாட் மட்டும் தான் ஆடும். ஆமா ஆமா மார்னிங் பார்த்தாலும் அந்த 4 பேர் தான் ஆடுவாங்க. ஈவினிங் பார்த்தா அந்த 6 பேர் ப்ரோ, மேக்ஸிமம் ஒரு 6 பேர் இருக்கும். ஆமா. சுத்தி அந்த 6 பேர் தான். நைட் நான் வருவேன், அப்ப யாராவது வெளில போவாங்க. அதே மாதிரி அப்ப டைம் லிமிட் இருக்கா, 6 hours டைம் லிமிட்லாம் இல்ல. போனா வேற திட்டுவோம், எங்கடா போற அப்படின்னு. எங்கடா போற, தூங்கவா போக கூடாது நீ அப்படின்னு. ம். தூங்க போக கூடாது, எங்கடா தூங்க போயிட்டு இருக்கு அப்படி சண்டெல்லாம் போடுவோம் நாங்க. சீரியஸா வெறியா இருக்கு அப்பெல்லாம் ப்ரோ. தூங்கலாம் போனா அவ்வளவுதான், கூட பேச்சுவார்த்தை கிடையாது, அப்படிலாம் பேசிட்டு இருந்தோம் bro நாங்க ஒரு காலத்துல. எனக்கு இது எப்படி இருக்குன்னா, நீங்க உங்க 2 பேரோட பாண்ட் எனக்கு வந்து ஒரு குவிக் ஓவர்வியூ சம்மரி கொடுத்த மாதிரி இருக்கு. ஆனா அந்த டைம்ல நான் இல்ல. ஆமா எப்படி அந்த இருந்தீங்கன்னு time ல இப்பதான் நீங்க புரியுது எனக்கு. ஐயோ நாங்க 2 பேரும் பயங்கரமா கண்டென்ட் பண்ணுவோம் ப்ரோ. ஐயோ சண்டை போட்டு இருக்கும் போதே நாங்க 2 பேரும் மெசேஜ் பண்ணிக்குவோம். சண்டை அப்படியே போட்டு திட்டி கிழிச்சிட்டு இருப்போம் ப்ரோ. அப்பவே நாங்க 2 பேரும் மெசேஜ் பண்ணிருக்கோம், டேய் ப்ரோ நல்லா அழுடா, ரெஸ்பான்ஸ் சரியில்லடா அப்படிலாம் சொல்லுவோம். ஏன்னா நாங்க 2 பேரும் அந்த சமயத்துல அப்படி 4000 வாக்கிங்க வரலடா. ஆமா நான் சொல்லுவேன், அழுதாதான் தான் வருவான் இங்க இருந்து, போடா நல்லா அழுடா அப்பதான் இங்க இருந்து வருவானுக்கு அப்படியே சொல்லுவோம். அப்படியாடா அப்படின்னு அவனு மெசேஜ் இப்ப பாடுறா அப்படின்னுவாங்க. வெறியா இருக்கும். நாங்க 2 பேர் மட்டும் தான் சண்டை போட்டது. நான் இப்ப யாருமே வந்து ப்ரோ தர என்னை யாரையும் கூப்பிட மாட்டாங்க. நாங்க 2 பேர் மட்டும் தான் டே வாப்போ. நாங்க 2 பேர் மட்டும் தான் இது வரைக்குமே வரலாறுலயே. நாங்க 2 பேர்